வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மார்ச் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மாலை நேரங்களிலும் கன்னியாகுமரி மேற்கு பகுதி, திருநெல்வேலி மேற்கு பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மார்ச் மாதம் 14ஆம் தேதியை பொறுத்தவரை அதேவேளையில் இன்று பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதேவேளையில் இன்று அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்குள்ள கடலோர மாவட்டங்களுக்கு லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு கிழக்கு காற்று நுழைவதால் டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்குள்ள கடலோர மாவட்டங்களுக்கு குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் வானிலை அமைப்பு கேரளா கடற்கரையோரங்களில் தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதேவேளையில் வருகிற நாட்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். இன்று மார்ச் 14, 15, 16ஆம் தேதி ஓரிரு டிகிரி செல்சியஸ் குறைந்தாலும் வெயில் பெரிய அளவில் குறைந்த மாதிரி தெரியாது. ஆனால் வெயில் இருக்கும். மார்ச் 17ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக வெயிலின் குறைய வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வங்கக்கடலுக்கு மார்ச் 16ஆம் தேதி வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு முன்னேறி வந்து தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மார்ச் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி மாவட்டத்திலும் காலை நேரங்களில் லேசான மேகங்கள் சூழ்ந்து காணப்படும். ஆனால் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. இன்று அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள், வடக்குள்ள கடலோர மாவட்டங்களுக்கு லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் உயர் அழுத்த காற்று வட மாவட்டங்களுக்கு உள்ளே நுழைவதால் வட மாவட்டங்களுக்கு லேசான குளிர் இருக்கும். தென் மாவட்டங்களுக்கு கிழக்கு காற்று நுழைவதால் தென் மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் குளிர் இருக்க வாய்ப்பில்லை. தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் பெரும்பாலான இடங்களில் 36 டிகிரி செல்சியஸ் வெயிலாகும். ஓரிரு இடங்களில் 37 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று மாலை நேரங்களில் கன்னியாகுமரி மேற்கு பகுதி, திருநெல்வேலி மேற்கு பகுதியில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வேறு எங்கும் தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் அதேவேளை தெற்கு கேரளாவிலும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மார்ச் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. நாளை மார்ச் 15ஆம் தேதியும் அதிகாலை நேரங்கள் கடல் ஓரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கேரளா அருகே வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருப்பதால் அந்த நிகழ்வு கேரளாவுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 15ஆம் தேதி தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். இப்போது வங்கக்கடலில் இருக்கும் உயர் அழுத்தம் சற்று வருகிற நாட்களில் விலகி இருக்கும். அதேவேளையில் அரபிக்கடலில் இருக்கும் கேரளா அருகே நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி தெற்கே முன்னேறி வந்து குமரிக்கடல், மன்னார் வளைகுடாவை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி வரும் நாட்கள் அமைய இருக்கிறது. மார்ச் 16ஆம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்ட கடல் ஓரங்கள், அதேவேளையில் தென் மாவட்டங்களில் இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 16ஆம் தேதி அதேவேளையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் அங்கங்கே கேரளாவிலும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கர்நாடகாவிலும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் 16ஆம் தேதி. ஆனால் மார்ச் 17ஆம் தேதி தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். மார்ச் 17ஆம் தேதி இப்போது கேரளாவுக்கு மேற்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி தெற்கே முன்னேறி வந்து குமரிக்கடலுக்கு வந்துவிடும். அந்த வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து குமரிக்கடல், மன்னார் வளைகுடாவை இணைக்கும் விதமாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் மார்ச் 17ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலனை படிப்படியாக அதிகரிக்கும். மார்ச் 17ஆம் தேதி கேரளா, கர்நாடகா, மேலும் தமிழகத்திலும் படிப்படியாக அதிகரிக்கும். மார்ச் 17ஆம் தேதி பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கூடுதலான பரப்பு. அதேவேளை தமிழகத்தில் பெரும்பாலும் தேனி, திண்டுக்கல் ஓரிரு இடங்கள் இரவு நேரங்களில், அதேவேளை கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை இரவு நேரங்களில் அதேவேளையே நள்ளிரவு நேரங்களில் சற்று உள்பகுதியும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சி, கரூர், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 17ஆம் தேதி இரவு நேரங்களில். அதேவேளையில் மார்ச் இரவு நேரங்களில் மதுரை, திண்டுக்கல், தேனி உள்பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மார்ச் 18ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் மன்னார் வளைகுடாவில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் என்பதால் அதிகாலை நேரங்களில்
ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, வேதாரண்யம், அதே வழியில் விருதுநகர், தூத்துக்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி கிழக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் மார்ச் 18ஆம் தேதி அதிகாலை நேரங்களில். மார்ச் 18ஆம் தேதி மாலை நேரங்கள் படிப்படியாக கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலை, தமிழகத்தில் தென் மாவட்டங்கள், மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி வரும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கு மழை அதிகரிக்கும். அதே வழியில் இரவு நேரங்கள் உள்பகுதி மழை அதிகரிக்கும். கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 18ஆம் தேதி அதே வழியில் மார்ச் 19ஆம் தேதி அதிகாலை நேரங்கள் சென்னைக்கும் மழை கிடைக்கும். டெல்டாவுக்கும் மழை கிடைக்கும். அதிகாலை நேரங்கள் மார்ச் 19ஆம் தேதி அதிகாலை நேரங்கள். அதே வழியில் அதிகாலை நேரங்கள் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மேலும் மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கு மழை கிடைக்கும். ஏன்னா மன்னார் வளைகுடா ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருப்பதால் அந்த நிகழ்வுக்கு அதிகாலை நேரங்களில் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மழை கொடுக்கும். வட மாவட்டங்களுக்கு கிழக்கு மேற்கிலிருந்து வரும் மழை வட மாவட்டங்களுக்கு அதிகாலை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 19ஆம் தேதி. மார்ச் 19ஆம் தேதி மாலை நேரங்கள் படிப்படியாக மழை பெய்வது இருக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. 20ஆம் தேதி அதிகாலை நேரங்கள் எப்போதும் போல கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தென் மாவட்டங்களுக்கும் 20ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. 20ஆம் தேதி பகல் நேரங்களை பொறுத்தவரை மழைப்பொழிவு மாறிவிடும். அதாவது மார்ச் 17, 18, 19ஆம் தேதியிலிருந்து மேற்கே மழை தொடங்கி கிழக்கு நோக்கி வரும். அதிகாலை நேரங்கள் கடற்கரையோரங்கள் மாவட்டங்கள் வந்து நிறைவடையும். ஆனால் மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து கிழக்கில் மழை தோன்றி ஆரம்பித்து மேற்காக மழை படிப்படியாக முன்னேறும். அதாவது இப்போது அரபிக்கடலில் இருக்கும் வளிமண்டல சுழற்சி தெற்கே முன்னேறி வந்து குமரிக்கடல், மன்னார் வளைகுடாவில் நிலை கொண்டிருக்கும். தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும். மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து இப்போது விலகி இருக்கும் உயரழுத்தம் சற்று தெற்கே முன்னேறி வரும் என்பதால் இந்த வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி பயணித்துவிடும். அதே வழியில் மார்ச் 16ஆம் தேதி சுமத்ராவுக்கு வரும் வளிமண்டல சுழற்சி நேரடியாக தென்மேற்கு வங்கக்கடலுக்கு வரும். இதன் காரணமாக மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து முதலில் கடலோர மாவட்டங்கள் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழை கிடைக்கும். அதன் பிறகு அதன் ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். அதன் பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அங்கே பரப்பி குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து மார்ச் 21ஆம் தேதி கடலோரங்களில் முதலில் மழை தொடங்கும். அதன் பிறகு மத்திய மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும். அதன் பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும். தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும். ஆனால் பரப்பி குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். மார்ச் 20ஆம் தேதி 21ஆம் தேதி 22ஆம் தேதி மழை கிடைக்கும். ஆனால் ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும். மார்ச் 22ஆம் தேதி. மார்ச் 23ஆம் தேதி மழை முற்றிலுமாக விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. படிப்படியாக உயர் அழுத்தம் மீண்டும் வங்கக்கடல் முழுவதும் ஆக்கிரமித்துவிடும். மீண்டும் உயர் அழுத்த காற்று இரவு நேரங்கள் பனிப்பொழிவு, பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்பது. மார்ச் 23ஆம் தேதியிலிருந்து மார்ச் 24, 25, 26 தேதிகளில் தொடர்ந்து உயர் அழுத்தம் மட்டுமே இருக்கும், நீடிக்கும். பகல் நேரங்களில் வெயில், இரவு நேரங்களில் குளிர் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மழைப்பொழிவு என்பது மார்ச் 16ஆம் தேதி தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மழை தொடங்க வாய்ப்புள்ளது. அதேவழியில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா, கர்நாடகாவுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவழியில் மார்ச் 17ஆம் தேதி தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். மார்ச் 17ஆம் தேதி தொடங்கும் மழை கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு அதேவேளை மத்திய மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும். மார்ச் 17ஆம் தேதி தொடங்கும் மழை. அதேவேளையில் மார்ச் 18ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்கள் உள்பகுதியும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 18ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெவ்வேறு நேரங்களில் மழை கிடைக்கும். அதேவேளையில் இடியுடன் கூடிய மழையாக இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் அதிகாலை நேரத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு மார்ச் 19ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 19ஆம் தேதி தொடங்கும் மழை மாலை தொடங்கும் மழை பரவலான மழைப்பொழிவாக அமையும். தமிழகத்தில் மார்ச் 20ஆம் தேதி அதிகாலை நேரம் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும். மார்ச் 20ஆம் தேதி மாலையிலிருந்து இந்த வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடாவில் நிலை கொண்ட வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி பயணித்துவிடும். அதேவேளையில் வங்கக்கடலில் வரும் 16ஆம் தேதி வரும் வளிமண்டல சுழற்சி நேரடியாக தென்மேற்கு வங்கக்கடலுக்கு வரும் என்பதால் மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து மாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை தொடங்கி உள்பகுதி இரவு நேரங்களில் அதேவேளை மேற்கு தொடர்ச்சி மலைகளும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 20ஆம் தேதி 21ஆம் தேதி தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் மழை தொடங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும். ஆனால் குறைவான பரப்பிலே இருக்கும். மார்ச் 22ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்கள், மார்ச் 23ஆம் தேதி படிப்படியாக வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்கள் பனிப்பொழிவு, பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மழை பெய்வதற்கு முன்னதாக காற்று சற்று வலுவாக இருக்கும். இது கோடை மழை என்பதால் சற்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மழை பெய்யும் இடத்தில் அதே வேளையில்
காற்று ஒரே திசையை நோக்கி பயணிக்காது, வெவ்வேறு திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும். மழை பெய்யும் இடத்தில் மழை பொய்ந்த பிறகு வேறு திசையில் மழை பெய்யும் பொழுது அந்த திசையை நோக்கி காற்று பயணிக்கும். இது பருவமழை காலம் என்றால் ஒரே திசையை நோக்கி காற்று பயணிக்கும். இது கோடை காலம் என்பதால் காற்று வெவ்வேறு திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும். அரை மணி நேரம் தெற்கிலிருந்து மேற்காக காற்று பயணிக்கும். அது அடுத்த அரை மணி நேரம் கழித்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பயணிக்கும். இப்படிப்பட்ட காற்றாக வரும் நாட்கள் காற்று வெவ்வேறு காற்றாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.